வணக்கம் மாணவர்களே. நம்ம இப்போ 10ஆம் வகுப்பு கணக்கு பாடத்தில் எண்களும் அதன் தொடர்பு வரிசைகளும் பற்றிய அத்தியாயத்தில் 2.1ல் 7வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 எண்கள் கொடுத்துருக்காங்க. மீதி வகுக்கும்போது மீதி தரக்கூடிய ஒரு பெரிய எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. கணக்கு தான் அப்படி இருக்குது. ஆனால் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், அதே மீ போ வா கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ மீதின்னு கொடுத்துட்டாங்க. அப்போனா ஒவ்வொரு எண்ணில் இருந்தும் அந்த 12 என்ன செய்கிறோம், மீதினா கழிக்கணும். இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். ஓகேவா? இந்த கணக்கு இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்னது, ஃபஸ்ட்டு நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க, 1230 மைனஸ் 12 கழிக்கிறோம். கழிச்சோம்னா என்ன வரும், 1218. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 1926 மைனஸ் 12 கொடுத்துருக்காங்க. இதை கழிச்சோம்னா என்ன வரும், 12 கழிச்சோம்னா 1914. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டுக்கும் தான் நம்ம மீப்போ வேக் கண்டுபிடிக்கணும். நம்ம யூக்ளிடின் வகுத்தல் தேற்றம் என்னது, தேற்றப்படி என்னது, ஏஸ் ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர். ஆர் எப்படி இருக்கும், 0க்கும் பிக்கும் நடுவில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த இதில் ஏ எது பெரிய நம்பர் என்னது, 1914. பி என்னது, 1218. இப்போ கணக்குக்குள்ளே போவோம். 1914 ஏங்கிற இடத்துல போட்டுக்கோங்க, பிங்கிற இடத்துல 1218. இதில் எத்தனை தடவை வரும், இது ஒரு தடவை வரும். அப்போனா மீதி எவ்வளோ இருக்குது, கழிச்சிருங்க. கழிச்சிங்கன்னா வரும். அடுத்து என்ன செய்வோம், 1218 1966 இன்ட்டு ப்ளஸ் போட்டுக்கோ. இது எத்தனை தடவை வரும், இதுவும் அதே ஒரு தடவை தான் வரும். மிச்சம் எவ்வளவு, 522. 1966 அப்படி ஜிக்ஸாக்காக வரும். 522 இதுவும் ஒரு தடவை தான் இருக்கும். மீதி எவ்வளோ வரும் நம்மளுக்கு, 174. 522 ஈக்குவல் டு 174 இன்ட்டு எத்தனை தடவை வரும், 3 தடவை பெருக்கி பாருங்கள், கண்டிப்பாக 0 வரும். அப்படின்னா மீ போவா எவ்வளவு, மீ போவா 174. இந்த கணக்கு பார்க்க தான் ஒரு மாதிரி இருந்துச்சு, ஆனால் பார்த்திங்களா எவ்வளோ எளிமையாக இருக்குது. ஒரே மெத்தடு தான் ஃபாலோ பண்ணுறேன். நீங்களும் அதே போல் ஒரே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக எளிமையாக நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். அடுத்த கணக்கில் பார்க்கலாமா.